சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்களது கண்கள் திறக்கப்பட்டது. உங்க கண்கள் இத்தனை நாள் மூடி இருந்தது. அதனால எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் செஞ்சீங்க. செஞ்சதன் விளைவு இன்று உங்க கண்கள் திறக்கப்பட்டது. ஸோ திறக்கப்படும் போது இதில் இருக்கக்கூடிய கஷ்டம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பார்த்து நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. அறிவுன்ற கண், ஞானம் அப்படின்ற கண் மூடி கிடந்ததால் நாம் சில வழிகளை அடைச்சிட்டோம், பல வழிகளை பெருக்கிட்டோம். உங்களுடைய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, எந்த வழியில் நீங்கள் அடைச்சிங்களோ அந்த வழியை அடைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம பல வழிகளை பெருக்கின வழிகள் எல்லாமே துன்பத்தில் போய் சேருது. ஒரு வழியிலே பயணங்கள் மேற்கொள்கிறோம். எல்லாமே இறுதியில் எங்கே போகுதுன்னா துன்பம் இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்போ பார்த்து தான் ஐயோ அம்மான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிலையை தொடரணுமான்னு, அப்போ இந்த நிலை தொடரக்கூடாதுன்னா அறிவு அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த அறிவுக்கு தேவையான அந்த கண்களும் இன்று திறக்கப்பட்டு உள்ளது. ஸோ கண்ணு திறந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி நாம் ஏற்றுக்கிட்டு அதை நாம் தாண்டணும். தாண்டணும். சில பேர் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தாவே நினைச்சாவே எனக்கு பயமாக இருக்குதுன்றாங்க. இது பாசிட்டிவாக நினைக்கணுன்ற தாட்டையும் வச்சுக்கலாம். இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயந்து நான் ஒரு அடி மேலே வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ எந்த இடத்துல நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வைக்காமல் போனது தப்பாக போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அடுத்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அந்த இடத்துல எடுத்து வைக்காமல் அடுத்த இடத்துல நின்றுட்டீங்க. இங்கே பெரிய அளவுள்ள பிரச்சனைகள் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கஷ்டத்தை மறக்க நான் இதை செய்கிறேன், ஆனாலும் அந்த கஷ்டம் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னை கண்ணீர் சிந்த வைக்குதுன்னு. இது லாஜிக்கே இல்லைன்ற ஒரு விஷயம் கூட நமக்கு புரிய வரல. இதில் இன்னமும் பல விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதன்படி நடந்துக்கவும் இல்லை. அப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளை நாம் ஃபேஸ் பண்ணுறோம், சிக்கி தவிக்கிறோம். இதில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கணும் தானே? அப்போ எல்லா விஷயத்தையும் ஆழமாக பாருங்கள், பயப்படாமல் பாருங்கள். கடவுள் உங்களுக்கு இப்போவாது இந்த கண்ணை திறந்துட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அவருக்கு நன்றிகளையும் செலுத்துங்க. ஸோ நன்றிகள் செலுத்தும் போது உங்களுக்கு நம்பிக்கை பலப்படும். கடவுளுக்கு நன்றிகளை நம்ம செலுத்துகிறோமா? வெற்றி வந்தால் கூட கடவுளுக்கு நன்றின்னு சொல்லலை. வெற்றி வந்தால் கூட என்ன சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க, மனப்பூர்வமாக கடவுளை நன்றின்னு சொல்கிறோமா? மறுபடியும் போய் வணங்குறோம். எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்கிறவங்க சிலர் இருக்கலாம், ஆனால் பலர் அப்படி சொல்கிறதில்லை. ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கடவுள்கிட்ட போகிறோம், சாமி கும்பிட்றோம், ஏதோ பண்ணுறோம், கடவுளே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்கப்பா, இனி எனக்கு பிரச்சனை வரக்கூடாது பண்ண. சரி, முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தைகள் தவறி கூட சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ வெற்றி அடைஞ்சதுக்கே நன்றிகள் சொல்லலே அப்படின்னா கஷ்டப்படும் போது நன்றிகள் சொல்லுவோமான்னு? ஆனால் கஷ்டப்படும் போது நன்றிகள் சொல்லணும். அதுதான் இங்கே ஒரு பெரிய லாஜிக்காக இங்கே நிற்குது. கஷ்டப்படும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அப்போ இந்த நன்றிகளை நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த இடத்துல நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமும் முளைக்குது.
ஸோ பல பேருக்கு வெற்றி அடைஞ்சால் கூட மறுபடியும் தோல்வி கிடைச்சிருமோன்னு பயப்படுறாங்க. எப்படியோ வெற்றி அடைஞ்சிட்டப்பா கடவுள் புண்ணியத்தில், ஆனால் அந்த வெற்றி நிலைக்கணும், மறுபடியும் வெற்றி பெறணும், இது மட்டும் பத்தாது அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க மனசுக்குள்ள ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் என்னன்னா, மறுபடியும் உனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அப்போது தோல்விகள் கிடைக்கும் போது நீங்கள் நன்றிகள் சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்துட்டீங்கன்னா வெற்றிகள் தொடர்ந்து உங்கள் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றிகள் வருவதற்கான மிகப்பெரிய ஃபார்முலாவே இதுதான். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், மனிதர்கள் இடத்துல அன்பாக இருங்க, கூடவே பொறுமையும் நம்பிக்கையும் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வாழ முடியுமா என்ன? கையில்லாமல் வாழ்ந்துடலாம், கால் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கட்டும், நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதுதான். இன்றைக்கி அப்பாவோட சொத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம், செய்யலாம், போகலாம், வரலாம். ஆனால் பையனுக்கு சொத்து இல்லைன்னு நாளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனால் ஒரு செகண்டு கூட வாழ முடியாமல் போயிடும். அப்போ நம்பிக்கை எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லா பிரச்சனைகளும் அவரோட பாதத்தில் வச்சுட்டு இனி எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்ஸு பிரச்சனை வச்சுக்கிட்டா, அவர் காலடியில் வச்சுட்டா, நீங்கள் மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த பிரச்சனையை பற்றி நினைக்கவே கூடாது. முடியுமா? இந்த விஷயத்தை செஞ்சிட்டா உங்கள் பிரச்சனையில் அடிக்குது பாருங்கள் ஜாக்பாட். அவ்வளவு நல்ல விஷயங்களும் அவ்வளவு அற்புதங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கேயுமே குறை வைக்காது. அந்த நிலைமை தான் இங்கே சாய் குடிலில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாய் குடில் அப்படின்றது சாயப்பாவுடைய ராஜ்யம். அவரோட ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருந்துட்டா நம்மளோட துன்பங்கள் நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். இல்லைன்னா துன்பங்கள் படாத பாடுபடுத்திடும். நாம் தான் துன்பத்தை கட்டுப்படுத்தணும், துன்பம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் எது கட்டுப்படுத்துதுன்னா, துன்பமே அவனை கட்டுப்படுத்துது, துன்பமே அவனுக்கு ஆயுதமாக மாறுது, துன்பமே அவனை வீழ்த்துது, அழிக்குது. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ நன்றி உள்ளவனாக இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நம்மளோட பாரத்தை அவரோட காலடியில் வைக்கணும். மூணாவது, நம்மளுடைய கடமைகளை நாம் சிறப்பாக செய்யணும். இதை செஞ்சுட்டா நீங்கள் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்க, எம்ஜிஆர் பாட்டு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சாயை சேரும். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, எதை பற்றி ஒரு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.